சண்டேவோட மினி விளாக் பார்க்கலாமா? ஈவினிங் எங்களுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுக்காக என் ஹஸ்பண்டும் நானும் ஒரு 4 o'clock போய் டீசல் போட்டுட்டு வந்துட்டோம். க்ரூம் அண்ட் பிரைடை வந்து மேரேஜ் ஹாலில் விட்டுட்டு வர்றதுக்காக போயிருந்தாங்க. அந்த கேப்பில் நானுமே ரெடி ஆகிட்டு அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா வந்து நிறைய பேர் இல்லை, வெறும் என்னுடைய ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. சரி, நாங்களும் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். இந்த டிஷ் பேர் தெரிஞ்சு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கிளம்பும்போது வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. ரிட்டன் கிஃப்டோட ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளான்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம், ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் எங்கே போகிறதுன்னு சுத்தமாக தாட்டே இல்லை. சரி, பீச் போகலான்னு பீச்சுக்கு தான் வந்துருந்தோம். பீச் வந்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால வந்து பீச்சுக்கு தான் வந்துருந்தோம். இங்கே வந்து பார்த்தா பாப்பாவோட சேட்டை தான் அதிகமாக இருந்துச்சு. அவள் கீழே இறங்குவேன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்களால் தான் அவளை பிடிக்கவே முடியல. அப்புறம் என்னுடைய ஃபேவரட்டான ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பாய்.